ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீக்ஷித்துக்கு மத்தியானமாக சாப்பாடு போட்டு கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டு ரசம் ஊட்டி கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு தூக்கம் பார்த்து சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டான். அதனால அவங்க அப்பா வந்து பசங்களுக்குன்னு போட்டாச்சுன்னா அது சல்லுன்னு வரைக்கும் எனக்கு வேண்டான்னு சொல்லுவார். அதனால மேலே கொஞ்சம் வெறும் சாப்பாடு போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். நான் செஞ்ச பொடி வேலையை அவர் கண்டு வச்சிட்டாரு. இது தீக்ஷித்துக்கு போட்டது தானே, சல்லுனுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவருக்கு போய் வேறு சாப்பாடு போட்டு ரசம் ஊட்டி கொடுத்தேன். ஹஸ்பண்டும் பார்த்துட்டே தான் இருந்தார். போட்டு வந்து அவனுக்கு கொடுத்தேன், அவன் வேண்டான்ட்டான். உடனே அவங்க அப்பா கொடுத்தேன், அப்போவே வேண்டான்ட்டாரு. ஆனால் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு அவங்க சாப்பிட்ற 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ சாப்பாட்டுக்குள்ளேயே கை வச்சு அதை எடுத்து அவங்களுக்கு ஊட்டி மீதி இருக்கிற அந்த சல்லுன்னு போன சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அதை சொன்னால் என்னமாங்க, அதையே நீ சாப்பிட்ற, தூக்கி வீசி மிச்சம் இருந்தா அப்படிம்பாங்க. ஆனால் அது தூக்கி வீச நம்மளுக்கு மனசு வர மாட்டேதே. அதுவே ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்நாக்ஸோ சாப்பாடோ கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கையில் நல்லா கலக்கி வச்சுட்டாங்கன்னா சரி, அது டேஸ்ட்டாக தான் இருக்குது, நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது மட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பாடுனா மட்டும் சல்லுன்னு போயிருன்ட்டுருவாங்க.